ஹலோ, பிரைஸ் த லார்ட். இந்த நாளுக்கான வேத வசனம் 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 3வது வசனம். நாம் தேவனுடைய கற்பனைகளை கைக்கொள்வதே அவரிடத்தில் அன்பு கூறுவதாம். அவருடைய கற்பனைகள் பாரமானவைகளும் அல்ல என்று நாம் வாசிக்கிறோம். If you say that you are love God, keep His commandments. அவருடைய கற்பனைகளை கை கொள்ள வேண்டும், வார்த்தைகளின்படி வாழ வேண்டும் என்று தேவன் இந்த வசனங்களிலே நமக்கு சொல்லுகிறதை கவனிக்க வேண்டும். ஒருவேளை நம்ம வசனத்தை கை கொள்ளலை, வசனத்துக்கு செவி கொடுக்கல, வசனத்தின்படி வாழ விரும்பவில்லை என்று சொன்னால் உண்மையில் நாம் தேவனிடத்தில் அன்பு கூறவில்லை. நாம் அன்பு கூறாமல் இருக்கிறோம். அன்பு கூறுகிறோம் என்று சொல்லியும் அப்படித்துல அன்பு செலுத்தாமல் இருக்கிறோம். வசனம் என்ன சொல்லுதுன்னா, முந்தி அவர் தான் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்தார். 1 யோவான் 4:19 அவர் முந்தி நம்மிடத்தில் அன்பு கூர்ந்தபடியால் நாமும் அவரிடத்தில் அன்பு கூறுகிறோம். அவர் தான் முதலாவது நம்மை நேசித்தார். இன்றைக்கு நாம தேவனை அப்படியே நம்ம நேசிக்க ஆரம்பிச்சிட்டோமா? இல்லை உன்னை நேசிக்கிற அளவுக்கு உன்னை மனதை நாம் சரி பண்ணலையா? வாட் இஸ் த கிரேட்டஸ்ட் கமாண்ட்மெண்ட்? தேவன் சொன்ன பிரதான கற்பனை எது? கற்பனைன்னு சொன்ன உடனே நம்ம ஞாபகத்துக்கு வருகிறது 10 கற்பனைகள், பழைய ஏற்பாட்டு 10 கற்பனைகள். அந்த பழைய ஏற்பாட்டு 10 கற்பனைகளும் இயேசு கிறிஸ்து நியாயப்பிரமாணத்தின் முடிவாயிருக்கிறார். ஜீசஸ் இஸ் எண்ட் ஆஃப் தி லாஸ். அப்போ தேவன் புதிய பிரமாணத்தை இங்கே உருவாக்குகிறதை பார்க்கிறோம். அப்போ என்ன சொல்றார்? புதிய பிரமாணம் என்ன சொல்லுகிறது என்று சொன்னால், இயேசு அவனை நோக்கி, உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்துமாவோடும் உன் முழு மனதோடும் அன்பு கூறுவாயாக. இது முதலாம் பிரதான கற்பனை, the first and the greatest commandment of the Lord. அப்போ சொல்கிறாரு, உன் தேவனை முழு மனசா, உன் ஆத்மாவோட, ஏக சிந்தையோட தேவனிடத்தில் அன்பாயிரு. அப்போ அப்படி தான் தேவனிடத்தில் நாம் அன்பு கூற வேண்டும். அப்போ நாம் அன்பு கூறுகிறது மட்டுமல்ல, அதை செயல்பாட்டிலும் கொண்டு வர வேண்டும். நம்மளை நேசிக்கிற மாதிரியே அடுத்தவர்களையும் நேசிக்க வேண்டும். சகோதரனை நாம் நேசிக்க வேண்டும். இதுதான் பிரதான கற்பனையில் 2வது கற்பனையாக இருக்கிறது. இந்த 2 கற்பனைக்குள்ள மீதி எல்லா கற்பனைகளும் அடங்கி போகிறது என்று நாம் வாசிக்கிறோம். How much do you love the Lord? You keep His commandments. எப்படி நீங்கள் ஆண்டவரை நேசிக்கிறீங்க? நீங்கள் நேசிக்கிறீங்கன்னா வசனத்தை கை கொள்வீர்கள். அதுதான் ஒரு அடையாளம், ஒரு மார்க். வசனத்தை கை கொள்ளுகிறீர்களா? தேவனை நேசிக்கிறேன், ஆனால் வசனத்தை எனக்கு பிடிக்காது. வசனம் எனக்கு பிடிக்கும், ஆனால் இயேசுவை நான் நேசிக்க மாட்டேன். அவ்வளோ அன்பு இல்லை. அப்படியா? யூ ஆர் இம்பேலன்ஸ்ட். தேவன் சொல்றாரு, என்னிடத்தில் அன்பாக இருப்பாயானால் வசனத்தை கைக்கொள், வசனத்துக்கு செவி கொடுக்கிறாய் என்று சொன்னால் முழு மனதோட தேவனுக்கு 100% அவரை நேசிக்க ஆரம்பிங்க. உங்களை எப்படி பத்திரமா இருக்கணும், சுகமாக இருக்கணும் என்று நாம் எண்ணுகிறோமே, அதே போல மற்றவர்களை குறித்தும் ஆலோசிக்க வேண்டும். ஆமென். தேவனுடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து செபிக்கலாம். அன்பாயிருக்கிற எங்கள் பரலோகத்தின் பிதாவே, உடைய அன்பிலே நாங்கள் வளர்ந்து பெருக கிருபை செய்தரலும். உடைய பிரதான கற்பனையை கை கொண்டு உம்மை அதிகமாய் நேசிக்கிற பாக்கியத்தை தாரும். நாங்கள் உண்மையிலே அன்பாயிருக்கிறோம் என்பதை செயல்பாட்டிலே வெளிப்படுத்துவோம். உடைய பிள்ளைகளுக்கு தயவு பாராட்டுவீராக. இந்த நாளிலே உடைய அன்பு விசேஷித்த விதத்தில் ஊற்றப்படட்டும். உடைய நாமம் உயர்த்தப்படட்டும் ராஜா. இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் பிதாவே. ஆமென். God bless you.